எங்க குடும்பத்துல நாங்க உட்காந்து நாடகம் பாக்குறோம். நாடகம் பாக்குறீங்க? நாடகம் நல்லா அது கொஞ்ச நேரம் வாங்கணும் வாங்காம இருக்க முடியாது. ஊரு மக்களே உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. எங்க குடும்பத்துல நாங்க உட்காந்து நாடகம் பாக்குறீங்க. நாடகம் நல்லா வெறுப்பா போகுது. நடு நேரத்துல ஜோனு மழை பெய்யுது. கொஞ்ச நேரத்துக்கு வந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லு. மழை பெய்யுது. எல்லா ஜனங்களும் எழுந்து வீட்டுக்கு போறாங்க. நாங்க 4 பேர் எழுந்து நாங்களும் எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. ஜோனு மழை பெய்யுது. இருப்பதிலே பெரிய வீடு என் வீடு தான். என்னடா ஒரு 10 சதுர வீடு இருக்குமா? ஒரு 10 சதுர வீடு இருக்குமா? 10 சதுரத்துல எவனும் வீடு கட்டுவாங்க. என்னடா யார் ரேஞ்சு நாங்க ஒரு 50 சதுர வீடு இருக்குமா? என் மூத்தோட்டத்துல போயிட்டாதடா. பெரிய வீடு. ஒரு 100 சதுர வீடு இருக்குமா? 100 சதுர வீடு. ரத்னகிரி மலைக்குதா? ஆமா. அந்த மலை மேல நின்னு பார்த்தா என் வீடு தெரியும். ஆமா, அதெல்லாம் போகட்டும். சென்னை மாநகரிலே முதன்முறையா கட்டினாங்க எல்ஐசி பில்டிங் மவுண்ட் ரோட்ல 14 அடுக்கு மாடி. அவ்வளவு பெரிய வீடு இருக்குமா? மவுண்ட் ரோட்ல? ஆமா, 14 அடுக்கு மாடி. 14 அடுக்கு மாடி எல்ஐசி பில்டிங். என்னடா சிரிக்கிற? எல்ஐசியா? 14 அடுக்கு மாடி. எல்ஐசி தான் என் வீட்டு பாத்ரூம். ஐயா, தவறாக பேசியிருந்த அழைத்திருந்த மனுஷங்க பணிவா கூட்டிட்டு வா. மன்னனாவது மாடி மேல உண்மை. நீங்க உட்காருங்க. அனுபவிப்போம். பதவி நிலைக்குமோ நடிக்காதோ ஐயா, அன்றைய நாள் மாலை. ஆமாங்க. நீ வாங்கல பாடா இப்படி பாடா லபடிக்காப்பா. குச்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மாமனா மச்சாலா எடு வாழை அறாவ எல்ஐசி வீட்டு பாத்ரூம் வீடு வீடு கையா என்ன கையை நீட்டு பேசுற? வீட்டு பாத்ரூம் வீட்டு பாத்ரூம் எதுக்கு ஜாக்கிலா? எதுக்கு நான் எடுப்பேன் எல்ஐசி வீட்டு பாத்ரூம்? எப்படிதான் வாங்குறீங்களே? உமாதான் உன்னை ஊட்டுல பெத்து போட்டா பப்புனு பேச ஆடுற எங்க அம்மா மாநில அரை போற பாட்டு பாரு எல்ஐசி நீ ஏன் கைய பிடிக்கிற? நம்ம ஒரே துறையில வேலை செய்யறோம். கைய பிடிக்கிற
ஆளு அம்மா பிடிப்பாடா ஆளு அம்மா பிடிப்பாடா மன்னர் வீட்டு பாத்துக்கோ கப்பல் என்ன வேசாடுற மன்னர் வேஷாடிக்கிறீங்க காலே இப்படி வாட்டமா பிடிக்கிறியே கப்பல் என்ன வேசாடுற மன்னர் வேஷாடிக்கிறீங்க மன்னர் வேஷாடிக்கிறேன் புடி கால புடி புடி வட்டி முதலுக்கும் வாங்கிட்டு என்ன வேசாடுற மன்னர் வேஷாடிக்கிறீங்க பணம் வாங்கி போய் இந்த முடி வச்சுக்கணும் வந்தாங்க நாளைக்கு ஒரு வேஷம் ஆட சொல்றீங்க எப்படி இப்படி விடுறது பேசுறேன் நான் என்ன வேசாடுறேன் கேவலம் பப்புடு வேஷாடிக்கிறது கேவலம் பப்புடு வேஷம் கேவலம் கொஞ்சம் அப்படி வா. அவர் பப்பு வேசாடுற வர கேவலம் கேவலம் பப்புடு வேஷம். வாடா. வாடா, ஏய், வாடா. மன்னனை நானு, டேய். ஏய் உனக்கு என்ன மரியாதை வாடா அவன் பேச்சு கட்டு அடிக்கிறேன் கேவலம் டேய், டேய். பப்புடு சார் பப்புடு சார் டேய். பப்புடு சார் பப்புடு சார் பப்புடு சார் அது 8 வருஷமா ஆடுற அதே குடித்தான் கேவலம் பப்புடு வேஷம். பப்புனு வேஷம் பப்புன்னு சார் பப்புடு சார் நீ என்ன வேஷம் ஆடுற மன்னர் வேஷாடிக்கிறீங்க அது நான் கேவலம் மன்னர் வேஷம் சொல்லாமே இருந்தாலும் வீடு எவ்வளவு பெரிய வீடு கையா கையா அந்த ஒரு வார்த்தையில தான் உயிரியே வச்சுக்கிறேன் ஏய் எல்ஐசி பில்டிங் உன் வீட்டு பாத்ரூம் தானே அவனை வேற நான் அடிச்சுட்டேன் உன்னை யாருப்பா நான் ஒரு ஆளா உதவாங்க முடியாது கடவுளை உன்னை ஏற்பாடு பண்ணி எவ்வளவு பெரிய வீடு கையா சொல்றேன் இரு அதுதானே அந்த ஜாட்டிலாம் வாரி போய் உள்ள போடாது நம்ம உடம்பு நம்ம தான் காப்பாற்றணும். டேய், அந்த ஓரம் போ யுத்தம் தான் புச்சுனவல்ல ஐயா எவ்வளவு பெரிய வீடு கையா அப்படியே போ ஏய் வழியில உட்காராதீங்க யாரும் ஐயா எவ்வளவு பெரிய வீடு கையா அடிய போனா தான் சொல்லுவேன் நான். எல்ஐசி பில்டிங் வீட்டு பாத்ரூம் அப்ப என் வீடு எவ்வளவு பெரிய வீடு கையா ஒரு ஆளு உள்ள போனோன்னு வச்சு வச்சுக்க மூத்திர வர்ற மாதிரி அவன் தடுப்பான் நீங்க அப்ப என்ன கேட்க பரவாயில்ல கூட துணைக்கு ஆளுங்க ஏய் நீயாவது பரவாயில்ல ஒரு ஜாஜா தான் நான் வேற மூணு ஜாஜா உன்னை யாருப்பா எல்ஐசி வீட்டு பாத்ரூம் அப்ப என் வீடு எவ்வளவு பெரிய வீடு கையா இது வயிற்று கலக்குறாங்க நீங்க போங்க அவன் வாரி கொட்டும் அவன் வாரி காஞ்சிபுரம் பாத்ரூம்ல வேலை செஞ்சிருந்தாரு ஐயா எல்ஐசி பில்டிங் வீட்டு பாத்ரூம் எவ்வளவு பெரிய வீடு கையா நீ எதுக்குடா அழுவுற ஆனந்த கண்ணீர் ஒரு ஆளு உள்ள போனோன்னு வச்சு உடனே வச்சுக்க சொல்லுங்க ஐயா நீ அப்படியே போகணும் என் வீட்டு உள்ள ஒரு ஆளு உள்ள போனோம்னா உள்ள போனா ஒரு ஆளு வெளியே
வரமாட்டியா? வரமாட்டேன். பையில வச்சு இந்த கோட்டு ஐயோ பாட்டு கோட்டு சோறு இல்லாத கூட உயிர் வாழ அது இல்லாத வாழ முடியாது. மண்ணா நீங்க வெளியே அடிக்க மாட்டு என்ன அடிக்க மாட்டானா? அடிக்க மாட்டான். சொல்றவங்களுக்கு தான் முக்கியம். எல்ஐசி போல எனக்கு வீடு இருந்தா நான் ஏன் பூத்தாட வர போறேன்? கம்யூனிட்டி ஆமா, இது எந்த நாடு? இது எந்த நாடு? தமிழ்நாடு. ஆந்திராவோட ஆப்பிரிக்கா குரங்கு ஆந்திராவையோ பூத்து குழுங்கக்கூடிய மகேந்திராபுரி நாடு. எப்படியோ வர பச்சிட்டு யாரு சொல்லுங்க. இந்த மகேந்திராபுரி நாட்டை அந்த பையத்தான் இந்த மகேந்திராபுரி நாட்டை செல்வ செழிப்போடு எந்த விதமான குறையில்லாமல் அரசாட்சி செய்து வருகிறது. குறை இருக்கின்றதா? குறையிட்ட பார்த்தாலும் மகேந்திராபுரி நாட்டில் குறை என்பதை காண முடியாது. சபாஷ். நான் என்னதான் இந்த நாட்டை சீரோடும் சிறப்போடு ஆட்சி செய்தாலும் உடைய மனதிலே ஒரு குறை. ஐயா, உங்கள் மனதிலே மீனாட்சி அம்மா இந்த பெண்ணை மனமுடித்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு 2 செல்வங்கள் பிறந்தது. 2 குழந்தைகள். 2 குழந்தைகள். அதுக்கப்புறம் எது ஏற்பாடு பண்ணியா? ஆசைக்கு ஒன்று அதுக்கு ஒன்று அல்ல போதும். நாம் இருவர் நமக்கு இருவர். அப்படி 2 செல்வங்கள் பிறந்த நேரம் உடைய மனைவி மீனாட்சி அம்மா இறைவனடியை சேர்ந்து விட்டாளடா. நீ சாவலியா? யார் யார் தலையெழுத்து எப்ப முடியும் அப்பதான் முடியும். அம்மா சத்த பேரு உங்க வேலை நான் கை வேலை தானே. சின்ன சின்ன குழந்தைகள். மகன் பெயரோ மதன்குமார், இளவரசர் மதன்குமார். மகன் பெயரோ மகேஸ்வரி. மகேஸ்வரிதா ஜனவரி பிப்ரவரி பொண்ணு புள்ளி வச்சுக்கோ. அப்படிதான் வச்சேன். ஃபைனான்ஸ் காரன் தள்ளி மூட்டான். பணம் கட்டலன்னா அது வீட்டு தள்ளி போன மாதிரி அப்படி சின்ன சின்ன குழந்தைகளை வளர்ப்பதற்காக 2வது மனோன்மணி என்ற பெண்ணையும் மனம் முடித்திருக்கிறது. குழந்தைகளை வளர்ப்பதற்காக. அம்மா ஓடணும். அம்மா சிறிய குழந்தைகள் தாயுடைய அரவணைப்பில் தான் வளர வேண்டும். சத்தியம் பண்ண கற்பு தெரியும். வளர்க்கறதுக்கு கல்யாணம் பண்ண நீ ஒரு ஆம்பளியா இருந்தா அதுக்கான கற்பு உங்க பத்தி எனக்கு தெரியுண்டா. காஞ்சிபுரம் பஸ்டால புரிக்காட்டு கை இதுக்கு முன்ன நாங்க சத்தியம் வாங்கியிருப்போம். குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணேன், வேற எதுக்கும் கிடையாது. குழந்தைகளை வளர்க்கத்தாண்டா சின்ன வயசுல குழந்தைங்க மகாராணி அம்மா செத்துட்டாங்க. சிறிய குழந்தைகள் நான் குழந்தைகளை வளர்க்கறதுக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ண சொல்றேன். வரைக்கும் நான் மகாராணி ஒண்ணுமே பண்ணல. உண்மைதானே சொல்றேன். சத்தி செய்யணும். உண்மைதான் சொல்றேன். அப்ப பண்ணேன். என்ன பண்ண? பண்ணிக்கிறேன். குழந்தைகளை வளர்க்கத்தான் திருமணம் முடிச்சிருக்கேன். சத்தியம் பண்ண. உண்மைதானே சொல்றேன். உண்மையா சொல்றேன். குழந்தைகளை வளர்க்கத்தான் 2வது முறை. இந்நாட்டு மகாராஜா பொய் சொல்ல மாட்டார். அடிச்சதுன்னா இவர் தான் அடிச்சந்திர உள்ள வர பொருள் எல்லாத்தையும் வாரி மூணு கொஞ்ச நேரத்தில் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக 2வது திருமணம். பெண்ணையும் மனம் முடித்திருக்கின்ற வாக்கு ஜெயிக்கவும் கண்டிப்பாக.
மகாராஜா